இந்த எபிசோட்ல நாம இயக்குனர் அனுராஜ் மனோகரன் இயக்கத்தில் எழுந்திருக்கிற நரிவேட்டை படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தின் தொடக்கத்துல காட்டில் வாழும் ஒரு பழங்குடியின மக்கள் தங்கள் இருப்பிடத்திற்காக போராட்டம் செய்து வர்றாங்க. ஒரு பக்கம் டோவினோ தாமஸ் பல வேலைகள் கிடைத்தும் அதனை தட்டி கழித்துவிட்டு ஊதாரித்தனமாக இருக்கிறார். செய்தால் உயர் பதவியில் உள்ள வேலை மட்டுமே பார்ப்பேன் என்ற குறிக்கோளுடன் இருக்கிறாரு. ஆனால் இந்த வேலை இல்லாத காரணத்தினாலே காதல் மற்றும் சுற்று வட்டாரங்கள் இவரை கேலி செய்ய வேண்டா வெறுப்பாக கான்ஸ்டபிள் வேலையில் சேர்றாரு. அடுத்ததாக மலைவாழ் மக்களின் போராட்டத்தை கட்டுப்படுத்தும் குழுவில் டோவினோ சேர்றாரு. அந்த இடத்திற்கு சென்ற டோவினோ வாழ்க்கையை மாற்றும் பல சம்பவங்கள் நடக்குது. அந்த இடத்திலிருந்து டோவினோ எப்படி மீண்டார், அவர் சந்தித்த பிரச்சனைகள் என்ன, பழங்குடியினருக்கு அவர்கள் நிலம் கிடைத்ததா, இதான் இந்த படத்தோட மீதி கதை. படத்துல காவல் அதிகாரியாக கச்சிதமாக எடுத்திருக்காரு டொவினோ தாமஸ். அவரது திரைப்பயணத்துல மிக முக்கிய கதாபாத்திரமாக இப்படம் இருக்குன்னு சொல்லலாம். மலையாள சினிமாவில் நடிகராக அறிமுகமாகியுள்ளார் சேரன். அவரது வில்லம் கலந்த நடிப்பு பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துது. சுராஜ் அவரது கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருக்கிறார்னு சொல்லலாம். ஜேக்ஸ் பிஜாயின் பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலமாக இருக்கு. விஜயின் ஒளிப்பதிவை ரசிக்கும்படியே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அரசாங்கம் சொல்லும் அடியாட்களாக போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார். இந்த நீதித்துறை எப்படி நிலையற்று இருக்கிறது மற்றும் இந்த சிஸ்டம் எப்படி செயல்படுது போன்ற உண்மையை படத்தின் மூலம் தைரியமாக எடுத்திருக்கிறார் இயக்குனர். படத்தின் முதல் பாதி சிறு தொய்வை ஏற்படுத்துது. முதல் பாதியில் இடம்பெற்ற காதல், பாட்டு என அனைத்தும் கதைக்கு தேவைன்னு தோணுது. படத்தின் கடைசி 30 நிமிடம் பாராட்டுக்குரியதாக இருக்குன்னு சொல்லலாம்.